கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போடப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே எகிப்தில் மட்டும்தான் ஆகாரம் கிடைக்கிறது. யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறான். அவர்கள் சொல்ல, என் சகோதரர்களை அனுப்பாவிட்டால் அவ ஆகாரம் கொடுக்க மாட்டார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு சொல்கிறார், அந்த மனிதரிடத்துல தேவன் இரக்கம் கிடைக்கும்படியாக கிருபை செய்வார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள், ஆனா அவனுக்கு இரக்கம் பாராட்டினான். தேவ பிள்ளைகளே, இரக்கம் பாராட்டி அந்த குடும்பத்தை, சகோதரருடைய குடும்பத்தை, அவனுடைய பெற்றோர்களை எல்லாம் பராமரித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உன் சகோதரன் உனக்கு விரோதமாக எழும்பினா, உன் குடும்பம் உனக்கு விரோதமாக எழும்பினா, ஆபத்து நாட்களிலே, கஷ்டப்படுற நாட்களிலே நீ அவனுக்கு இறங்கணும், உன் சகோதரனுக்கு இறங்கணும், உன் குடும்பத்துக்கு இறங்கணும். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு இறங்கினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால நீ இறங்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு இறங்கி தன் சகோதரர்களுக்காக ஒரு தேசத்தை பார்வையிடத்திலே சொல்லி ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி கொடுக்கார். தேவ பிள்ளைகளை பாருங்க, நாம என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளை விற்றுப்பட்டவன், நம்மளை குழியில தூக்கப்பட்டவன், அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒருவரை நினைப்போம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அவன் இரக்கமுள்ள தேவன். காரணம், யோசேப்புக்கு தேவன் இறங்கினான். தேவ பிள்ளைகள், அதனாலதான் யாக்கோபு சொல்கிறான், அவனிடத்துல இரக்கம் கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார் என்று சொல்கிறார். எவ்வளவு விசுவாசத்தோடு, எவ்வளவு தன்னம்பிக்கையோடு சொல்கிறார். அவரிடத்துல இறக்க, அவர் யாரும் பெத்த மகன் என்று தெரியாது, ஆனா பாருங்க, யாக்கோபு சொல்கிறான், அவரிடத்துல இரக்கம் கிடைக்கும்படியாக தேவன் கர்த்தர் கிருபை செய்வாராக என்று சொல்கிறான். அதே போல இரக்கம் கிடைத்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு போல எத்தனை பேரு சகோதரருக்கு இறங்குறீங்க? தேவ பிள்ளைகளை, குடும்பத்தாருக்கு இறங்குறீங்க? இல்லைன்னா பழி வாங்குற எண்ணத்தோடு இருக்கிறோமா? ஒருவேளை உங்க சகோதரர் உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லி இருக்கலாம். தேவ பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக தேவ பிள்ளை பலவிதமான பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் எதையும் அவன் பொருட்படுத்தாதபடி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களை பராமரிக்கும்படியாக தேவன் இந்த பட்டணத்துக்கு என்னை உள்ளே அனுப்பினார் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, அவன் இரக்கமற்று தேவன் தன் சகோதரர்களுக்கெல்லாம் அவர்களை பாதுகாத்தான், பராமரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்களும் ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும், நீங்கள் சகோதரர் குடும்பம் எழுப்பினாலும், அவனுக்காக நீங்கள் இறங்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு இறக்க வைத்து தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் இறக்க வைத்ததுனால யோசேப்புக்கு, தேவ பிள்ளைகளே, அவனுக்கு 2 விதமான ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, எல்லா குத்தத்தும் கிடைக்காத யோசேப்பு காத்திருக்கும் 2 விதமான ஆசீர்வாதங்களே அவனுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். நீங்களும் இறங்குங்க, தேவனும் உங்களுக்கு இரட்டிப்பாக நன்மைகளை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்க இறங்காவிட்டால் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு இறங்க மாட்டார். தேவ பிள்ளைகள், அதனால நீங்க இறங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. சகோதரர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இறக்கம் பாராட்டுவா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, யாக்கோபு சொல்லுகிறான், நீங்க போங்க, அவரிடத்துல இறக்கம் கிடைக்கும்படியாக கர்த்தர் தன் தூதனை அனுப்புவார் என்று சொல்லுகிறான். விசுவாசத்தோடு தன்னம்பிக்கையோடு சொல்றான். அதே போல யோசேப்பு தன் சகோதரர் மேலே இறக்கம் பாராட்டி அவர்களை பராமரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஆகாரத்தையும் ஒரு பட்டணத்தை கொடுத்து பாதுகாத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எங்க சகோதரர்கள், எங்க குடும்பத்தார் எங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் தேவனே, நாங்கள் அவர்கள் மேல் மன்னித்து இறக்கம் பாராட்டி அவர்களை பராமரிக்கும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். அப்படி செய்ய போறதுக்காக சொல்றோம். அப்படி நாம மகிமைப்படட்டும், வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்க சகோதரருக்கு, குடும்பத்துக்கு இறக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.